இன்னைக்கு எங்கள் வீட்டில் எலும்பிச்சம்பழம் சாதம். எண்ணெய் சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். அதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா செவரணும். கொஞ்ச நேரம் செவந்தெண்ணெய் ஊற்றினாதான் நல்லா வாசமா இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ எலும்பிச்சம்பழம் புளிஞ்சு வச்சிருக்க சாரோட தண்ணியும் கலந்து அதில் ஊற்றுக்கிறேன். இப்போ எலுமிச்சை சாதத்துக்கு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது ஒரு பொடி நுணுக்கி வச்சுருப்போம் எலுமிச்சை சாதத்துக்கெலாம் போடுறதுக்கு. எங்கள் வீட்டில் வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகாய் கொஞ்சமாக போட்டு நுணுக்கி வச்சுக்குவேன். அந்த பொடி போடுறேன். நல்லா வாசமாக நல்லா இருக்கும் சாப்பாடு. அதுக்காக அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு கொதி வர விட்டு இறக்கிட வேண்டியதுதான். எலும்பிச்சை ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கொதிச்சாதான் நல்லா இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி ரொம்ப புளிச்சுக்கிட்டு பச்சை வடை இருக்கிற மாதிரி இருக்கும். ரெடி ஆகிட்டு எலும்பிச்சை சாதத்துக்கு கொஞ்சம் மேலே நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி எலும்பிச்சை சாதம் ரெடி. இங்கே இருக்க சாதம் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.